வேணாலும் சேர்ந்து படிக்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 20ஆம் வசனம், 21ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதன் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு இன்னே இருந்தது. அது எகிப்தின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் தாமதம் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாகிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ஆழம் முழுவதும் பலத்தை கீழ்காட்டினார். சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. தேவதாமே இந்த வசனங்களை ஆசிரியத்து நம்மோடு கூட பேசுவாராக. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்படுவதை பார்க்கிறோம். ஓங்கிய கையினாலும் பலத்த பேச்சினாலும், ஓங்கிய பேச்சினாலும் பலத்த கையினாலும் தேவன் இஸ்ரவேலரை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுதலை செய்தார். விடுதலை செய்த உடனடியாக அவர்களுக்கு எதிர்பட்ட காரியம் என்ன? இந்த சிவந்த சமுத்திரம் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த ரெட் சி என்று வாசிக்கிறோம். இந்த சம்பவம் தொடர்ந்து அங்கே குறிப்பிடப்பட்டு கொண்டே வருகிறது. எதுவரைக்கும் வருகிறது? அதாவது வேகம் முடியும் வரையும் இந்த சம்பவமானது கர்த்தரால் நினைவூட்டப்பட்டு கொண்டே வந்தது. சிவந்த சமுத்திரத்தை அவர் எப்படி பிரித்தார், எப்படி பிரித்து வழி உண்டாக்கினார் என்று சொல்லி சொல்லப்பட்டு கொண்டே வந்தது. சங்கீதக்காரனாக தாவீது கூட அநேக சங்கீதத்திலே சிவந்த சமுத்திரம் பிரிந்ததை குறித்தும் கட்டாந்தரையிலே அவர்கள் நடந்ததை குறித்தும் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் மறக்க முடியாத ஒரு அதிகாரமாய் இருக்கிறது. அவருக்கு முன்பாக பெரிய அதிசயத்தை அவர் செய்தார், பெரிய அதிசயத்தை அவர் செய்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, அவருக்கு முன்பாக மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அங்கே அவரை வழி நடத்தினர். இதெல்லாம் கற்பனை செய்து பார்க்கணும். வீடுகளில் பல்வேறு கற்பனைகள் நமக்கு வருகிறது இல்லையா? நாடகங்களை குறித்தோ பல சம்பவங்களை குறித்து கற்பனை செய்து பார்க்கிறோம். ஆனால் இதெல்லாம் குறித்து நாம் கற்பனை செய்து பார்ப்பதே இல்லை. எப்படி இருந்திருக்கும் அந்த மேக ஸ்தம்பம், எப்படி இருந்திருக்கும் அந்த அக்னி ஸ்தம்பம், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அக்னி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் எவ்வாறு அவர்கள் உற்று நோக்கி இருப்பார்கள், எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி அதை கற்பனை செய்து பார்க்கணும். மாத்திரமல்ல, தேவனுடைய கூடார ஒழுங்குகளை குறித்து சொல்லுகிறார். அங்கே தேவனுடைய பெட்டி வைக்கக்கூடிய இடம் எப்படி இருந்திருக்கும், தேவ பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருந்திருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்திருக்கும், வெளிப்பிரகாரம் எப்படி இருந்திருக்கும், உட்பிரகாரம் எப்படி இருந்திருக்கும், பலிபீடம் எப்படி இருந்திருக்கும், இதெல்லாம் கற்பனை செய்து நாம் பார்க்கணும். நேரம் போலன்னா எல்லாம் கற்பனை செய்து பார்க்கணும், இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கற்பனை செய்து பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது. ஆச்சரியமான விஷயமாக இருக்குது. மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்களை அது வழி நடக்கிறது என்று பார்க்கிறோம். இதுதான் இன்றைக்கான தேவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தி. அக்னி ஸ்தம்பமாக இருக்கிறார், நமக்கு மேக ஸ்தம்பமாக அவர் இருக்கிறார். வாசியுங்கள் யாத்ராகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 21ஆம் வசனம், 22ஆம். யாராவது சத்தமா வாசிங்க, சத்தமா வாசிங்கள். அவர்கள் இரவு பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் விலகி போகவில்லை. அவர்கள் எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வருகிறார்கள். 10 விதமான வாதைகளை கொடுத்து அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர் விடுதலை செய்கிறார். அந்த சனத்திலிருந்து, அந்த நொடியிலிருந்து அவர்கள் சேர வேண்டிய கானான் தேசம் வரைக்கும் ஒரு காரியம் அவர்களை வழிநடத்தி கொண்டே வந்தது. அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பத்திலே அவர்களை வழிநடத்தினார்.
பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்க. அவர் வனாந்தரத்திலே நடக்கிறார்கள். வனாந்தரத்திலே அங்கே சூடு உண்டாகிறது. வனாந்தரத்திலே அதிக உஷ்ண காற்று ஏற்படுகிறது. ஆகவே மேகத்தை போல அவர்களை மறைத்துக் கொண்டு, மேகத்தை போன்று குளிரை கொடுத்து கொண்டு அவரை நடத்தி கொண்டு போகிறார். எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்க. இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை. இரவிலும் நடக்கிறார்கள், இரவிலே தங்குகிறார்கள். அப்பொழுது அவருக்கு என்ன உண்டாகிறது? அதே மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாக மாறுகிறது. அக்னி ஸ்தம்பமாக, வெளிச்சமாக அவ்வளவு ஜனங்களுக்கும் என்ன செய்து வெளிச்சமாக மாறுது. எப்படி பாருங்க, ஆண்டவர் வழி நடத்துறது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதான் நடத்துறாரு. நாம் கடினமான பாதைகளிலே நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்தை அவர் நடக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? மேக ஸ்தம்பமாக இருக்கிறார். வெளிச்சம் தெரியாமல் அந்தகால இருளிலே நாம் காணப்படும் பொழுது நமக்கு அவர் கொடுக்கிற காரியம் என்ன? அக்கினி ஸ்தம்பம். அக்கினி ஸ்தம்பம், அக்கினிமயமான தேவன். The Lord is a consuming fire. அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அக்கினிமயமான தேவன். அக்கினியை கொண்டு அவரை இரவிலே வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பாருங்க, மோசேவுக்கு சீனாய் மலையிலே அவர் தரிசனத்தை கொடுக்கிறார். கூடாரமானது எப்படி இருக்க வேண்டும், கூடாரத்திலே வைக்கப்பட வேண்டிய பனிமுட்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் அவருக்கு கற்பிக்கிறார். யார் கற்பிக்கிறார்? மோசேவுக்கு சீனாய் மலையிலே அவர் சொல்லுகிறார். 10 கற்பனைகளை மாத்திரம் அவர் கொடுக்கவில்லை. அவன் மலையிலே பெற்றுக்கொண்ட காரியம் என்ன? அந்த அவர் தங்கக்கூடிய கூடாரமானது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் ஒழுங்கு சொல்லுகிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் சொன்ன விதமாக அவர் செய்து முடித்த பிறகு கூடாரமானது அவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் சென்று அந்த தேவனுடைய கூடாரத்தை போடுவார்கள். அதை சுற்றி அவர்கள் தங்குவார்கள். திரும்பவும் இன்னொரு இடத்துக்கு கூடாரத்தை எடுத்துக்கொண்டு போடுவார்கள் தேவனுடைய கூடாரத்தை. பிறகு அங்கே சுற்றி தங்குவார்கள். இந்த சம்பவத்தை நாம் யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் வாசிங்க. 36ஆம் வசனம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கடைசி வசனம் 35 40ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 40 35 36 37 38 வாசிங்க. மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு. வாசஸ்தலம் நான் சொன்னேன், கூடாரம், தேவனுடைய ஒழுங்கின்படி கூடாரம் அங்கே போடப்பட்டு விட்டது. இந்த அதிகாரம் முழுதும் வாசிங்க. கர்த்தர் சொன்னபடி மோசே செய்தான். கர்த்தர் சொன்னபடி மோசே செய்தான். கர்த்தர் மோசேக்கு காண்பித்தபடி கற்பித்தபடி மோசே செய்தான். எல்லாவற்றையும் கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் கற்பித்தபடி, சீனாய் மலையை அவன் பெற்றுக்கொண்ட காரியங்களின்படி அவன் செய்து முடித்த பொழுது அப்பொழுது என்ன நடக்கிறது? அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பியதினாலே மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழுப்பின பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரதட்சிணமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கிறது. புரிஞ்சுதா உங்களுக்கு? வாசிக்கும் பொழுதே புரிஞ்சிருக்குமே. அவன் எல்லா ஒழுங்கின்படி கூடாரத்தை அவன் அமைத்த பொழுது மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் கூடாரத்துக்கு மேலாக நின்றது. இவர்கள் அந்த மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் நோக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அது அந்த இடத்தை விட்டு கிளம்பும் பொழுது இவர்கள் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு என்ன செய்யணும்? அவர்கள் அடுத்த இடத்தை நோக்கி போகணும். எப்பொழுது ஜனங்கள் நகர வேண்டும், எப்பொழுது ஒரு இடம் விட்டு ஒரு இடம் நகர வேண்டும், அவர்களால் முடிவு செய்ய முடியாது. கூடாரத்தின் மேலே இருந்த மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அங்கே நகரும் பொழுது இவர்களும் அதை தொடர்ந்து பின்பற்றி வர வேண்டும். எவ்வளவு ஒழுங்கை
ஆண்டவர் கற்பித்திருந்தார் என்று பாருங்கள். அவர்கள் செய்த எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் சொந்தமாகலாம் பிரயாணம் செய்ய முடியாது. உங்களுடைய வாழ்க்கையின் பிரயாணத்திலே நீங்கள் சொந்தமாக எந்த முடிவும் ஆண்டவர் நீங்கள் எடுக்க முடியாது. சுயசித்தத்தின்படி எடுக்க முடியாது. மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் உங்களை வழிநடத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிறார். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாயினால் அறிக்கையிட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது பரிசுத்த ஆவியானவரால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் உங்களை உணர்த்தி வழிநடத்துகிறாரோ அப்பொழுதுதான் நீங்கள் நடக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை முடிவுகளை எடுக்க வேண்டும். சொந்தமாக சுயமாக நாம் முடிவுகளை எடுக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கை மகிமை உள்ளதாக, உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு அடுத்ததாக, உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் நோக்கி கொண்டு இருக்க வேண்டும். பகலில் மாத்திரமா, இரவிலும் கூட. பகலில் மேக ஸ்தம்பமாயிருந்தி, இரவில் அக்னி ஸ்தம்பமாயிருந்தி. பகலில் மேக ஸ்தம்பமாயிருந்தி, இரவில் அக்னி ஸ்தம்பமாயிருந்தி. இந்த மாதிரி ஒரு பாட்டை ஒரு சரணத்தை தொடங்கினாக்க நீங்க பாடணும், சத்தமா பாடணும். ஆகவே நீங்களே பாடுறது கைவிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை கைவிடுகிறார்கள். ஆகவே அந்த பாட்டு தெரிஞ்சாதான் அந்த பாடத்துக்கு சொல்றீங்களா? அப்போ நீங்க வீடுகளை பாடி அதை பயிற்சி பண்ணணும். அப்போ எப்பொழுதெல்லாம் அந்த அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் கூடாரத்தின் மேல் இருக்கிறதோ பிரத்யட்சமாக they can see not in a dream. அவர் கனவுல பார்க்கறது கிடையாது, நிஜமாக மெய்யாகவே அவர்கள் அந்த மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் பார்த்தார்கள். கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து அவர் புறப்பட்டு கானான் தேசத்தை சேருகிற வரை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினது. எவ்வளவு துரோகம் செய்கிறார்கள், வழிநடக்க அவர்கள் தங்களுக்கு சிலைகளை உண்டு பண்ணிக் கொள்கிறார்கள், சோரம் மார்க்கமாய் திரிகிறார்கள், விபச்சாரம் பண்ணுகிறார்கள், களவு செய்கிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், அலங்காரமாய் இருக்கிறார்கள். ஒரு நாளும் அவர்களை விட்டு இந்த மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் அவர் விளக்கவில்லை. எவ்வளோ கிருபை மிகுந்தது. உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் அவர் செய்தார். நாம் துரோகிகள், நாம் அவரை காட்டி கொடுக்கிறவர்கள். இருந்தபொழுதும் ஆண்டவர் அவர் புத்தத்திரா மனுஷகுமாரை காட்டி கொடுக்கிறார் என்று யூதாசை பார்த்து கேட்டார். ஆகவே நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். நம் வாழ்க்கையில் எவ்வளவு துரோகம் செய்தாலும் அவரை விட்டு நாம் பின்வாங்கி போனாலும் கூட, அவருக்கு எதிரடியான காரியங்களை செய்தாலும் கூட, கிருபையின் மேகம் அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக நம்மை வழிநடத்தினது. உங்கள் பிரயாணங்கள் நாம் வாசித்தோம்.
உங்கள் எல்லா பிரயாணங்களிலும், இஸ்ரவேலுடைய எல்லா பிரயாணங்களிலும் அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்தினது. என்னுடைய வாழ்க்கையின் பிரயாணத்திலே உண்மையாகவே அக்னி ஸ்தம்பம் எனக்கு நிழலாக இருக்கிறது. பகலிலே குளிர்தரும் குளிர்ச்சி மேகமாக அது இருக்கிறது. நான் வெந்து போகாதபடி, இந்த வாழ்க்கையினுடைய கஷ்டங்களில் நான் சோர்ந்து போகாதபடி மேகமானது எனக்கு குளிரை தருகிறது. எனவே பல காரியங்கள் அங்கே நடைபெறக்கூடும். எனவே நடமான கொள்ளை நோய், எவ்வளவு காரியங்கள், எல்லாவற்றிலிருந்தும் அக்னி ஸ்தம்பமாக நம்மை காக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே அது புறப்பட்டு போகும்போது அவர்களும் அதை தொடர்ந்து புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். என்னாகமத்தின் புத்தகம் 34 10ஆம் அதிகாரம் 34, 35, 36 வசனம். என்னாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், 35ஆம் வசனம், 36ஆம் வசனம். அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற பொழுது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது. பெட்டியானது புறப்படும் பொழுது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பயக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். அது தங்கும்போது, கர்த்தாவே அநேக ஆயிரங்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவார். 2 காரியம் சொல்றார். அவர்கள் புறப்பட்டு போகும்பொழுது மேகஸ்தம்பம் அவர்கள் வழிநடத்த ஆரம்பிக்கும் பொழுது மோசே சத்தமிட்டு சொல்லுகிற வார்த்தை என்ன? எப்பொழுதுமே அவன் சத்தமிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? கர்த்தாவே எழுந்தருளும். எவ்வளவு உன்னதமா இருக்கு. சொல்லும் பொழுது மைப்பூச்சிருக்கு. கர்த்தாவே எழுந்தருளும், எங்களுக்காக யுத்தம் செய்ய நீர் ஆயத்தப்பட்டு விட்டீர், எங்களை வழிநடத்த நீர் ஆயத்தமாக இருக்கிறீர், மிகவும் சந்தோஷம் என்று சொல்லி அவன் பணிந்து கொள்கிறான். மேகஸ்தம்பம் அங்கே வழிநடத்த செல்லும் பொழுது, பெட்டியானது தூக்கி கொண்டு அவன் நடக்கும் பொழுது, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பயக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்று சொல்லி ஆர்ப்பரித்து அவன் கிளம்புகிறதை பார்க்கிறான். அவர்கள் தங்குகிற இடத்தில் அந்த பெட்டியை வைக்கும் பொழுது சொல்கிற வார்த்தை என்ன? கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீர்களாக. 1000க்கும் அதிகமான ஜனங்களாக இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் திரும்பவும் திரும்புவீராக. எவ்வளவு உன்னதமான வார்த்தை அவன் சொல்லுகிறதாக நாம் 10ஆம் அதிகாரம் 34, 35, 36 வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்தின் கீழாக இருந்தார்கள். கிருபையின் மேகத்தின் கீழாக இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இந்த மேகஸ்தம்பமும் இந்த சமுத்திரமும் என்ன செய்யறது? அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தது. அது ஞானஸ்நானத்தின் மேகம். அவர்கள் சமுத்திரத்தின் வழியாக நடக்கும் பொழுது அவர்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். எபிரேயர் 11:29. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை சிவந்த சமுத்திரம் உலர்ந்த தரையை போல கடந்து போகிறார்கள். கடந்து போனவர்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அகழ்ந்து போனார். சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவர்கள் நடந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் அவரை வழி நடத்தினது என்று சொல்லி 1 கொரிந்தியர் வரைக்கும் நம்ம அதனுடைய
காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். இப்பொழுது அவர்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு அந்த இடத்திலே அவர்கள் வந்து நிற்கிறார்கள். முன்பாக பார்த்தால் அவர்கள் முன்பாக என்ன இருக்கிறது? சிவந்த சமுத்திரம். கடக்கக்கூடாத எல்லை இருக்கிறது, கடக்க முடியாத கடல் இருக்கிறது. தங்களது வலது பக்கத்தை பார்க்கிறார்கள், மலை இருக்கிறது, ஓடி போக முடியாது. இடது பக்கத்தை பார்க்கிறார்கள், மலையானது பெரிதாக காணப்படுது, ஓடி போக முடியாது. பின்பாக அவர்கள் பார்க்கிறார்கள், பார்வோனும் அவனுடைய குதிரை வீரர்களும் அவனுடைய வீரர்களும் பின்பாக நெருக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எந்த விதமான காரியத்துக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டார் என்று பாருங்கள், கற்பனை செய்து பாருங்கள். இப்பொழுது அவர்கள் முன்பாக சிவந்த சமுத்திரம், கடக்கவே முடியாது. சமுத்திரத்துக்குள்ளாக யாராவது இறங்க முடியுமா? ஓடையில இறங்குறதுக்கே நம்ம என்ன பண்றோம்? பயப்படுறோம். ஓடையில இறங்குறதுக்கே நம்ம பயப்படுறோம். ஆற்றை கடக்கிறதுக்கு பயப்படுறோம். சமுத்திரத்துக்கு முன்பாக அவர் நிற்கிறார். அவருக்கு நேராக சமுத்திரம் இருக்கிறது. பின்பாக பார்வோனும் அவனுடைய வல்லமை மிகுந்த குதிரை படைகளும் இவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வலது பக்கம் பார்த்தால் மலை, இடது பக்கம் பார்த்தாலும் மலை. அவர்கள் நடுவாக இருக்கிறார். நாங்கள் கொல்லப்படுவதற்காக கொண்டு வரப்பட்டோம் என்று சொல்லி அவர்கள் புலம்புகிற காரியம்தான் யாத்ராம் புத்தகம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். 19வது வசனம், 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவருக்கு பின்னாக நடந்தார். பாருங்க, தேவதூதன் என்று போடப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இயேசு கிறிஸ்துவானவர் அவரை தொடர்ந்து வழிநடத்துகிறது எது? கண்மலை. இயேசு கிறிஸ்துவானவர். இந்த தேவதூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை வழிநடத்தி செல்கிறார். அப்படி முன்னாடி போன தேவதூதனானவர் பின்னாக வந்து நிற்கிறார். அப்படி அவர் பின்பாக வந்து நிற்கும் பொழுது அந்த மேக ஸ்தம்பமும் அவருக்கு பின்னாக வந்து நிற்கிறது. பின்னாக யார் வருகிறார்? பார்வோனும் அவருடைய சேனை வீரர்களும் பின்பாக வந்து நிற்கிறார்கள். அவருக்கு பின்னாக நடந்தார். அவருக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. பாருங்க, இந்த எகிப்திய சேனைகள் இஸ்ரவேலரை தாக்காதபடி இரண்டுக்கு பிரிவினையும் உண்டாகிறது. எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்க. இவர்கள் கால்நடையாக போகிறார்கள். இவர்களுக்கு ஆயுதங்கள் ஒன்றும் இல்லை. பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், மனைவிமார்கள், பெண்கள் என்று சொல்லி பெருங்கூட்டமாக இவர்கள் போகிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஆயுதம் தரித்த வீரர்கள். குதிரையில ஏறி அவர்கள் வருகிறார்கள். அவர்களிடத்தில் இவர் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் முன்னாக நடந்த வழி நடத்தின மேகம் தேவதூதனானவர் என்ன செய்கிறாரு? பின்னாக வந்து அங்கே நிற்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த மேகம் ஒரே மேகம் தான், இஸ்ரவேலருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அவர்களுக்கு என்ன கொடுக்கிறது? அந்தகாரத்தை கொடுக்கிறது. எவ்வளவு பெரிய காரியத்தை பாருங்க. அந்த மேகம் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாகிற்று. எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்க. ஒரே மேகம் தான், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மேகத்தின் வழியாக வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதே மேகத்தின் வழியாக அந்தகாரமான இருளை அங்கே எகிப்தியர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் மூளையெல்லாம் குழம்பி போயிற்று. அவர்கள் என்ன இரவிலே என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. ஆண்டவர் நமக்கு எப்படி வழிநடத்தினார் பார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மை மாற்றினார். 1 பேதுருவில் நாம் வாசிக்கிறோம். அந்தகாரத்தினுடைய பிள்ளைகளாக இருந்த நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவர் மாற்றினார். ஆச்சரியமான ஒளியிடத்திலே நம்மை அவர் வரவழைத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காட்டினாலே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அது வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம்.
இது மாத்திரமல்ல, தொடர்ந்து அங்கே நாம் வாசிக்கும் பொழுது வாசிங்க 23ஆம் வசனம். இருபத்தி 24ஆம் வசனம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்தார். மேகத்திலிருந்து அவர் என்ன செய்யறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தையும் சமாதானத்தையும் அவர் கொடுக்கிறார். அதே மேகமானது என்ன செய்கிறது? எகிப்தியருக்கு அங்கே அந்தகார இருளை கொடுக்கிறது. அந்த மேகமானது எகிப்தியருக்கு என்ன செய்தது என்று வாசிக்கிறோம். அவர்களுக்கு என்ன செய்தது? கலங்கடித்தது, அவர்களை குழப்பினது. அவர்கள் கலங்கடித்து அந்த சிறந்த சமூகத்திற்கு அவர்கள் அழித்து போடும்படியாக, அழிந்து போகும்படியாக அது செய்தது. எவ்வளோ பெரிய காரியத்தை அக்னி ஸ்தம்பமாக நின்று, மேக ஸ்தம்பமாக நின்று கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் செய்து முடித்தார் என்பார். கிருபையின் மேகம், சமாதானத்தின் மேகம், அது மாத்திரமல்ல, அது அவருக்கு ஞானஸ்தானத்தை அது கொடுத்த மேகம். எகிப்தியருக்கு அது கலங்கடித்த மேகம், இருளை உண்டு பண்ணின மேகம். அவர்கள் எல்லா பிரயாணங்களிலும் நாம் வாசித்தோம் இல்லையா, யாத்ராகம் 40ஆம் அதிகாரத்திலே அவர்கள் எல்லா பிரயாணங்களிலும் மேக ஸ்தம்பத்தை பார்த்து, அக்னி ஸ்தம்பத்தை பார்த்து அவர்கள் வழி நடந்து போனார்கள். அப்பொழுது அவர்கள் மிக ஜாக்கிரதையாக கானானுக்குள்ளாக நுழையும்படியாக அவர் செய்தார். அநேக துரோகங்கள் அவர் செய்தாலும் கூட அந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு போகவே இல்லை. அவர்களை வழி நடத்தினது. அவர் கொடுத்த வாக்கை இஸ்ரவேல் ஜனத்துக்கு நிறைவேற்றினார். அப்படியாக நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் கூட இந்த கிருபையுள்ள மேகமானது, கிருபையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ள பொழுது நாம்